மறையலை தொலைக்காட்சி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த 60 வருடங்களாக தொடர்ச்சியாக இயங்கி வருகின்ற திருமறை கலாமன்றத்தினுடைய பணிகளிலே தூணாக நின்ற பலர் இன்று உயிரோடு இல்லாத சூழலிலும் இன்னமும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆளுமைகளை அவர்களுடைய அனுபவங்களை கேட்டறிவதன் ஊடாக இந்த திருமறை கலாமன்றம் நடந்து வந்த சுவடுகளை இனங்காட்ட விளைகிறோம். அந்த வகையிலே திருமறை கலாமன்றத்தினுடைய தொடக்க காலத்திலிருந்தே மன்றத்தினுடைய ஸ்தாபக உறுப்பினர்கள் ஒருவராக திரு விசுவாசம் ஜெகநாதன் அவர்களை நேர்காணல் செய்வதன் ஊடாக தொடக்ககால திருமறை கலாமன்றத்தின் பணிகளை நாங்கள் அறிந்து கொள்ள விளைகின்றோம். வணக்கம். வணக்கம். மரியசேவியர் அடிகள் உரும்பிராய் பங்கு தளத்திலே வந்து பணியாற்ற தொடங்கியதன் பின்னர்தான் திருமறை கலாமன்றம் ஒரு அமைப்பை பெற்றதென்று கூறுவார்கள். அந்த ஆரம்பகால திருமறை கலாமன்றத்தினுடைய பணிகள் எப்படி இருந்தன என்பதை கூற முடியுமா? கலைத்துது அடிகளாருடைய வருகை உரும்பிராய்களை ஒரு வித்தியாசமான சூழலில் அவர் வந்தவர். உரும்பிராய்க்கு பல்வேறு காரணங்களால் அவரை தயங்கி கொண்டிருந்த நேரத்தில் ஒரு இளம் குறவர் ஒருவர் உரும்பிராய்க்கு வந்தது எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. அவருடைய அசைவுகள் ஒவ்வொன்றும் ஒரு கலைஞனுக்குரிய ஒரு பக்குவம் அவருடைய இருந்தது. அவருடைய முகபாவனைகள் நான் அதை அவதானிச்சினான். திருப்பாடலின் காட்சி இங்கே போடலாம் என்ற ஒரு சிந்தனை அவருக்கு ஏன் இங்கே வந்ததுன்னு சொன்னால், உரும்பிராயினுடைய அந்த கோவிலினுடைய புனிதமிக்கேல் கோயிலுடைய அமைப்பு ஒரு பெரிய ஒரு திறந்தவெளி அரங்குமாய்தான். நல்ல கலைஞர்கள் தேவை, நடிகர்கள் மாத்திரமில்லை, வெவ்வேறு மேடை அமைப்பு மற்றது மேடை ஒப்பனை அந்த விஷயங்கள்ல எல்லாம் கலைஞர்கள் தேவை. இப்போ அந்த நேரத்தில் உரும்பிராய் பங்கெண்டது பல கோயில்களுக்கு ஒரு மையமாக இருந்தது. புன்னலகட்டுவன், நீர்வேலி, குளமங்கால், மல்லாகம், ஜூலனூர், இப்படி பல்வேறு இடங்களில் அது அதுக்கு தொடர்பாக இருந்தது. இப்போ இந்த இடங்களில் உள்ள கலைஞர்களை அவர் தெரிவு செய்ய வேண்டிய ஒரு சூழல் உருவானது. அப்போ இந்த கலைஞர்கள் எல்லாரும் ஒரு சமூகத்தை சார்ந்தவர்கள் அல்ல, பல்வேறு சமூகத்தை முன்பின் முகம் தெரியாதவர்கள். அடிகளார் அவர்கள் எல்லாரையும் ஒன்று சேர்த்து கூட்டு உணர்வோட அந்த இதை நிகழ்த்துவதற்கு பெரிய முயற்சி செய்தவர். அதில் அவர் பெரிய வெற்றி கண்டார். ஏன்னு சொன்னால் அதில் ஒரு சகோதரத்துவம், ஒரு நட்பு அந்த கலைஞர்கள் மத்தியில் இன்று வரைக்கும் இருக்கிறதுக்கு காரணம் இந்த அவருடைய ஆளுமை தான். அவர் இந்த கோடுகளை தாண்டி நின்ற ஒரு பக்குவம். அவர் எல்லாத்துலேயும் கண்ணும் கருத்துமாக இருப்பார். என்ன பாடலாக இருந்தால் என்ன, மேடை அமைப்பாக இருந்தால் என்ன நிலையண்டா என்ன, அவர் அதில் மிக கவனமாக இருந்து அதை நெறிப்படுத்துவார். அதை உறங்காதவர். ஒரு நிகழ்ச்சி தொடங்கினால் அனைத்து கொள்கிறவர்கள தெரியுது. அப்படிப்பட்ட அதை பற்றி யோசித்து கொண்டு ஏதாவது புதுசாக மாற்ற வேண்டுமா, ஏதாவது செய்ய வேண்டுமா, திருப்தி இல்லாட்டி திருப்ப ஏதாவது செய்ய வேண்டுமா என்றெல்லாம் யோசிப்பார். கல்வாரியில் கடவுள் என்ற நாடகத்துக்கு உரும்பிராயில் வரலாறு காணாத ஒரு சமுத்திரமாய் மக்கள் வெள்ளம். அப்போ அது உரும்பிராய்க்கு கிடைச்ச ஒரு பெரிய ஒரு வரப்பிரசாதம். என்ன ஞானப்பிரகாச காலத்துக்கு பிறகு உரும்பிராய் என்ற ஒரு கிராமம், உரும்பிராய் கிழக்கு புனிதமிக்கேல் ஆலய பங்கு என்ற ஒரு கிராமம் உலக அளவில் ஒரு அறிமுகமாகிற ஒரு சூழல் அது உருவாகியிருக்கு. தொடக்ககால அனுபவங்களை நீங்கள் மிக சிறப்பாக சொல்லியிருக்கிறீர்கள். அந்த நீங்கள் சொன்ன 67ஆம் ஆண்டு கல்வாரியில் கடவுள் என்ற முதல் திருப்பாடுகளின் ஆற்றுகை உரும்பிராயிலே மேடையேற்றப்பட்டதுக்கு பிறகு ஒவ்வொரு வருடமும் திருப்பாடுகளின் ஆற்றுகை உரும்பிராயிலே மேடையேற்றப்பட்டிருக்கிறது, அப்படித்தானே? அப்போ அந்த திருமறை கலாமன்றம் என்ற பெயரோடும் அது ஒரு அமைப்பாகவும் அது உருவாக்கப்பட்டதுக்கான சூழ்நிலை எப்படி உருவானது என்பதை சொல்ல முடியுமா? திருமறை என்று சொல்லி இதை சொல்கிறது பைபிளை திருமறை என்று சொல்கிறது. அந்த அடிப்படையில் திருமறை கலாமன்றம் என்று சொல்லி அவர் அந்த சொல்லி முடித்த உடனே எல்லோரும் கைதட்டி சந்தோஷப்பட்டு, அவர் தான் பாட்டும் அவர் தான், பாவமும் நானே அவர் தான், அவை எல்லாரும் சந்தோஷமாக அது வந்தது. திருமறை கலாமன்றத்தின் கருவறையும் தொட்டிலும் உரும்பிராதான் என்று சொல்கிறது. அவர் வேறு இடங்களில் போட்டிருக்கலாம், அதில் எந்த முரண்பாடும் இல்லை. அவருக்கு ஒரு அமைப்பு அமைக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணமும் இருந்திருக்கலாம்.
பெரிய அளவில் நிறுவனமாக்குறதுக்கும் அவர் ஏற்கனவே அப்படி ஒரு திட்டத்தை கொண்டிருந்தவர். அது ஒரு வரலாற்றில் ஒரு பெரிய ஒரு அழிக்க முடியாத ஒரு பதிவுகள் உள்ள ஒரு விஷயம். திருமறை கலாமன்றம் என்ற பெயர் இடப்படுவதற்கான ஒரு கட்டாயம் ஒன்று இலங்கை வானொலியிலே கத்தோலிக்க நிகழ்ச்சிகளை அவர் அதுக்கு பொறுப்பாக இருந்து அவர் தயாரித்த போது அதே உரும்பிராய் கலைஞர்களை கொண்டுதான் அவர் நாடகங்கள், நிகழ்ச்சிகள், பாடல்கள் போன்றவற்றை மேற்கொண்டதாகவும், அங்கே அவர் பல பங்குகளைச் சேர்ந்தவர்களை ஒன்றிணைத்து செய்கின்ற போது ஒரு அடையாளப்படுத்த வேண்டிய தேவை வந்தபோது தான் முதலிலே இந்த திருமறை கலாமன்றம் என்ற பெயரை வானொலிக்கு பயன்படுத்தியதாகவும், பின்னர் வானொலி புகழ் திருமறை கலாமன்றம் வழங்கும் என்ற வகையிலே அது வந்ததாகவும் ஒரு சிலர் மூலமாக நான் அறிந்தேன். அது மட்டுமல்ல, இதுக்கான ஒரு கொள்கை வகுப்பிலே உங்களுடைய ஒரு பாடல் செல்வாக்கு பெற்றதாகவும் அறிந்தேன். திருமறை மக்கள் நாம் என்போம் என்று நீங்கள் எழுதிய ஒரு கவிதை, அந்த கவிதையை தான் நிகழ்ச்சிகளிலே அதோட ஒரு நேர்காணலிலே மெரிய சீவரடிகள் சொல்லியிருக்கிறார். அந்த கவிதையை நிகழ்ச்சிகளிலே பாடியதாகவும், பின்னர் அதை வைத்துக்கொண்டு தான் மன்றத்துக்கான ஒரு கொள்கைகளை தாங்கள் வகுத்ததாகவும் கூட சொல்லியிருந்தார். உண்மையின்படி எனக்கு இதில் ஒன்றும் ஞாபகம் இல்லை. பத்திரிகை ஒன்று வெளியிட்டான சஞ்சி ஒன்று, சிலுவை என்று சிலுவையில் வந்து ஒரு அவர் இந்தியாவில் அந்த பட்டப்படிப்பு புலவர் படிக்க போனவர். அப்போ அங்கேருந்து எனக்கு கடிதம் எழுதினார், சிக்கனத்தை பற்றி எழுத சொல்லி. நான் சிக்கனத்தை பற்றி எழுதினான். அவர் அதை போட்டிருந்தேன் சிக்கனம்ண்டா என்ன என்று சொல்லி. அதில் வந்து இப்போ வந்து இங்கே வரைக்கும் அவருக்கு ஒரு விழா எடுத்துனாங்க. அவர் அங்கே இந்தியாவில் போய் ஒரு கடிதம் எழுதினார். உரும்புறையில் நான் அரை உருவாக்கி இருக்கிறேன்னாண்டு எனக்கு தெரியலை. ஆனால் நீ நடத்தின அந்த கூட்டம் மிக எளிமையாக மிக நல்லாக இருந்தது. எனக்கு இப்போ சந்தோஷமாக இருக்கின்றது. அந்த அந்த இது எனக்கு பெரிய சந்தோஷமாக இருந்தது. அந்த கடிதத்தை நான் திரைச்சி போட்டேன். ஆனால் அது உண்மைதான் அவர் சொன்னது. நான் அப்படித்தான், அப்படி ஒரு ஆளுமை என்னட்ட இருந்தது. ஆனால் நான் கீழ்ப்படிவாக இருந்தேன் எல்லாருக்கும். எனக்கு கீழ்ப்பட்டு ஒரு ஆள் வந்து எனக்கு நாடகம் பழக்கிறார், நல்லா செய்வார்னா நான் அதை கட்டுப்பட்டு போகிற தன்மை என்னிட்ட இருக்குது. அப்போ இவர் யார் ரெண்டு அப்படியெல்லாம் என்ன அப்படி நான் நினைக்கிறதும் இல்லை, அது எந்த இயல்பும் இல்லை. அதனுடைய அது எனக்கு ஒரு வளர்ச்சிக்கு ஒரு உந்துதலை தந்திருக்கலாம். குறிப்பாக உரும்பிராய் தளத்திலே திருமறை கலாமன்றம் படிப்படியாக வளர்ச்சி பெற்ற போது ஒவ்வொரு திருப்பாடுகளின் ஆற்றுகைகளும், நான் நினைக்கிறேன் கல்வாரியில் கடவுள், அன்பில் வந்தமர காவியம், மலையில் விழுந்த துளிகள், சாவை வென்ற சத்தியன் என்ற பல நாடகங்கள் உரும்பிராயிலே மேடையேற்றப்பட்டிருக்கிறது. அப்போ அதில் அந்த காலகட்டத்திலே அதற்கான ஒரு பெரிய நிதி சார்ந்த சுமைகள் இருந்திருக்கும். அந்த பொருளாதாரத்தை எப்படி அவர் சமாளித்தார்? என்ன வகையிலே அந்த பொருளாதாரத்துக்கான நிதி ஈடு செய்யப்பட்டது? இதில் முக்கியமான ஒரு பெரிய பிரச்சனை, அவரே ஒரு பொருளாதாரம் தான். அவரை என்ன செய்கிறாருன்னு எங்களுக்கு தெரியாது. அவருக்காக எல்லோரும் சும்மா வேலை செய்ய தயாராக இருந்தார்கள். அது ஒரு அங்கே வேலை செய்த ஒவ்வொருத்தனும் தேத்தனியை தவிர அவனுக்கு எதுவுமே கொடுக்குறையில. அப்போ மேடை அமைக்கிறேன்னு சும்மா வேலை இல்லை. நான் அவள் மேடை அமைச்சு போட்டு அதை பராமரிக்கிறதும், நாடகம் நடக்கைகள் அதை வந்து அதில் கவனமாக இருக்கிறதும் சும்மா விஷயம் இல்லை. இதில் குறிப்பாக அந்த திருப்பாடுகளின் ஆற்றுகைக்கு மக்கள் எப்படி வந்தார்கள்? அதுக்கான விளம்பரங்கள் எப்படி செய்யப்பட்டன? பாஸ் நடக்க போதுன்னு சொல்லி 6 தெரியுமென்றால் எல்லா கோயில்களுக்கும் அது அறிவிக்கப்படும். அங்கே தெரியும். ஏனென்றால் அங்கே உள்ள எல்லா கோவில் பங்கிலும் எல்லா நடிகர்களும் அவர்களோட குடும்பங்களும் அதே காணும். அப்போ அதை கேள்விப்பட்டு பெரிய சனக்கூட்டம். அப்போ அதை பார்த்த சனம் 2வது முறை போடைகளை வீட்டில் இருக்க மாட்டேங்கிறாங்க. அதுக்கு தேவையில்லை விளம்பரம். திருமறைக்கெல்லாம் வந்து இந்த அப்பவும் சில நோட்டீஸ் எல்லாம் அப்படி அடித்து இருக்கிறது தான். ஆனால் அது ஒரு வாய்ப்பான இடம் என்னென்னு சொன்னால் எல்லாம் இந்த கோயிலை மையப்படுத்திய எல்லா தொடர்பாக இருந்தது. எல்லா கோயில்களும் வெவ்வேறு இடங்கள்லேருந்து கேள்விப்பட்டாங்கள் வந்திருக்கணும். பிறகு இங்கே குன்னூரில் இருந்தும் நடிகர்கள் வந்து சேர்ந்து கொண்டதும், பின்னஸ் எங்களோட ஜெயசிங்கம் கணக்கு பேர் ஜனம் எல்லாம் இருந்ததும் பெரிய ஒரு இதுதானது. என்ன
அப்போ அது பெரிய ஒரு நிறைவான ஒரு நிகழ்ச்சிகள் உடையதுதான். ஆரம்ப காலத்திலே திருப்பாடுகளின் ஆற்றுகைகளை தவிர அவர் பல நாடகங்களை வானொலியிலேயும் அங்கும் பங்குத்தளத்திலும் அவர் மேடேற்றியதாக அறிய கிடைக்கிறது. உதாரணமாக அளவுகோல், அதை விட காட்டி கொடுத்தவன் போன்ற பல நாடகங்கள் திருப்பாடலின் காட்சிகளை விட அவரதை மேடையேற்றியதாக அறிய கிடைத்தது. அது பற்றி காட்டி கொடுத்தவனை பற்றி சொல்லணும். உங்களுக்கு காட்டி கொடுத்தவனை என்ன வச்சு தான் அவர் நீ தான் அதில் நடிக்கணும் ஜூதாஸாக. இங்கே ஜாழ்ப்பாணத்துக்கெல்லாம் யாழ்ப்பாணம் ஆசன கோயிலுக்கு முன்னாலே இருந்த மண்டபத்தில் நடந்தது. ரிஹர்சல் நடந்து கொண்டு இருக்கு. அண்டனன்னு சொல்லி யூதாஸின் தோழனுக்கு நடித்த ஒரு ஆள் 2 பேரும் நடிச்சு கொண்டு இருக்கிறோம். அங்கால வேலை செய்து கொண்டும் ஆக்கள் இருந்தது, எல்லாம் சத்தமாக இருந்தது. அவருக்கு அது பிடிக்கல பொருளுக்கு. டேன்னு சொல்கிறது வந்து சத்தம் கட்டா போட்டார். அங்கே இருந்து எல்லோரும் பின் ட்ராப் சைலன்ஸ். அண்டன் சொல்லுது, வராருடாப்பா கவனமாக அடிக்க போகிறாரு தெரியல என்னது கொண்டு வந்த உடனே சோச் கையால் இட்டுதான் கன்னத்தில் ஒரு அடி. எனக்கு தலையை சுற்றிச்சுது. என்ன சொன்ன நடிகடா எட்டுமையா அப்படின்னு சொன்னார். பார்த்தாலும் ஒரு தடவை காணல, வேலை செய்தாக்கள் ஒரு தடவை பக்கங்களில் இல்லை. அப்போ சரி, அப்போ எனக்கு சச்சான் நோ, நான் அழுதல் தான் நடித்தேன். நான் பின்ன ஜோச் அவருடைய கார்லான் வாடுறது போய்களை எனக்கு நான் கதைக்கல. அவனோட அவரும் என்னோட கதைக்கல. போய் விரும்ப ரங்கி போட்டு சரி போட்டு வாங்க உங்களோட கதைக்க வேணும்னு சொன்னேன். என்ன கதைக்க போகிறேன், ஏன் என்ன கிடைச்சினீங்கன்னு கேட்டேன். ஏனோ அங்கே என்ன கூத்து விட்டோன்னு தெரியுமா? அது உண்மையான ஒரு விஷயமா இருந்தாலும் சில விளையாந்த இடத்துல நான் நடித்தது போதாமே ஒன்று ஒரு விஷயம் இருந்திருக்கலாம். அதை எனக்கு சொல்லாமல் புலப்படுத்தினா அந்த அடிதான். அந்த அடிக்கு பிறகு அப்போ சரி என்று போய் நாடகம் நடித்து எல்லாம் ஓடி வந்துட்டேன். ஓடி வந்து தாடியை டக்குன்னு கலட்டி போட்டு நின்றான். அப்போ அண்டன் மாஸ்டர் பாரார், அவர் தான் வந்து தாடி கலட்டி போட்டேன். அப்போ சேஷம் நான் கேட்டேன், நாடகம் எப்படி சார்ண்டு. நல்லா இருந்து தம்பி, அவன் ஜூதாஸ் நல்லா நடித்தானுண்டு. நான் திரும்பி மற்றவர்களுக்கு அவர் கையில் பிடிச்சிட்டார். யார் சேஷஸ் மாஸ்டர், இவன் தான் ஜூதாஸுக்கு நடித்தாண்டு. எனக்கு அந்த அடி அப்போ ஞாபகம் வந்து அப்படி நாடகங்கள் பண்ணுறது. வானொலியிலேயும் போயிட்டு நடித்தது. அது எப்படி வானொலி, இலங்கை வானொலிக்கு நீங்கள் போவதற்கும் பயணம் செய்வதற்கும் அதுக்கான ஒழுங்குகள் எப்படி எல்லாம் மேற்கொள்ளப்பட்டது? போயிறது மூலமாக தான் போனது. செகண்ட் கிளாஸ் எடுத்து எல்லாருக்கும் எடுத்து போனது. அங்கே ப்ராக்டிஸ் பண்ணது இருந்தது. அப்படி 2-3 முறை போட்டிருக்கு போனது. பிறகு கரையூர் செல்வம் இருக்கைகளையும் ஒரு போட்டது. என்னுடைய நாடகம் ஒன்று போட்டது. மரிய சேவியர் அடிகள் திருமுறை கலாமன்றத்து கூடாக உரும்பிராயிலே இந்த திருப்பாடுகளின் ஆற்றுகைகளை மேற்கொண்டதன் பின்னர் உரும்பிராய் பங்கிலே திருப்பாடுகளின் ஆற்றுகைகளை வேறு அருட்தந்தையர்கள் யாரும் அதை நிகழ்த்தவில்லையா? 1990 பிறகு யாழ்ப்பாணத்தில் இல்லை. ஆனால் நான் கேள்விப்பட்டேன். நான் அண்டனி பாலா வேறு 2-3 ஃபாதர்ஸ் மேல் அதில் ஈடுபட்டதுன்னு சொல்லியும், மற்றது எங்களுடைய ஊரை சேர்ந்த 2 ஒரு ஜலகன்னு சொல்லி அவர் சேர்ந்து அவருடைய நிறைய ஆள்கையில் நாடகங்கள் நடைபெற்றதுன்னு சொல்லியும் பாஸ்போர்ட் ஒன்றும் நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். உங்களோட அந்த காலகட்டத்தில் செயல்பட்ட சில கலைஞர்களை உங்களுக்கு நினைவிருந்தால் பகிர முடியுமா? எங்கட ஊரில் வந்து என்னோட தம்பி சோதுநாதன் என்ற அவர் நடித்தவர். ஆனால் அதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால், இந்த பாடகர் குழாம் வந்து ஒரு நல்ல பாடகர் குழாம் எங்கட பங்கில் இருந்தது. அதாவது நல்ல குரல் வளமுள்ள பாடகர்கள், பெண் பாடகர்கள் இருந்துச்சுனும் ஒவ்வொரு இடத்திலும் இருந்தும் தேர்வு செய்யப்பட்ட ஆக்கள் வந்து பாடிட்டு இருக்கணும். அது ஒரு பெரிய ஒரு நாங்கள் இன்றைக்கு மல்லாகத்தில் அல்லது குளம்பங்காலில் ஆக்கள் எங்களுக்கு தெரியுமென்னு சொன்னால்
உறவுன்னு சொன்னால் அது திருமறை கலாமன்றத்தின் ஊடாக வந்த ஒரு பிறகு வளர்ச்சி போக்கு தொடர்புகள் உறவுகள் வேறு பிரச்சனை. அப்படி வரைக்குள்ள அது திருமறை கலாமரம் அதுக்கு ஒரு பெரிய வழிகோலி. அது மரிய சேவியர் அடிகள் அவரை பற்றி அறிகிற போது அவர் இளமை காலத்தில் இருந்தே தான் ஆற்றுகிற பங்குகள் பணித்தளங்களிலே இளையோர்களை முன்வைத்து கொண்டு அந்த சமூகத்தின் மாற்றத்துக்கான பல வேலை திட்டங்களை செய்ததாகத்தான் அறிகிறோம். இப்போ அங்கே இப்போ திருமறை கலாமன்றம் மரிய சேவியர் அடிகள் என்று வருகிற போது இந்த நாடகங்கள் இவை கூடாக உரும்பிராய் சமூகத்திலே ஏற்பட்டிருக்கக்கூடிய மாற்றங்களை உங்களால் இனங்காட்ட முடியுமா? அவர் வந்த பிற்பாடு சிறுவர் பாடசாலை ஆரம்பித்தது. கல்வி விஷயத்திலும் அவர் ஒரு ஒரு கருத்து கொண்டிருந்தார். அடுத்தது அவருடைய காலத்தில்தான் முதல் எங்களுடைய உரும்பிராயிலிருந்து ஒரு துறவி, ஒரு சுவாமியார், ஒரு 2 அருட் சகோதரிகள் வந்தார்கள். அது அவருடைய காலத்துக்கு தான். அவர் கல்வியில் கண்காணிப்பாக இருந்தார். இந்த கோவில் கட்டுற விஷயங்கள் எல்லாம் அவர் பெரிய அக்கறை செலுத்தலை. அதை விளவிடாமல் பாதுகாத்து தான் வச்சிருந்தவர். விலங்குதானே இருந்த கோயிலை அதை இடிஞ்சு போகாமைக்கு காப்பாற்றி வச்சிருந்தவரை கோயில் கட்ட வரையில் அவர் விரும்பலை. அதில் என்னென்னு சொன்னால் ஜேசுகரத்தின் காலத்தில் ஒரு புத்தகம் ஒன்று வெளியிட்டது, தலைமகள். அந்த புத்தகத்தை நான் தான் எழுதினான். அது கொஞ்சம் சின்ன வரலாறு, உரிமையான வரலாறு. அப்போ ஃபாதர் சொன்னார், ஜேசுகரம் சொன்னார் ஃபாதர்கிட்ட போயிட்டு ஒரு வாழ்த்துறையை வாங்கன்ட்டு சொல்லி. அப்போ போயிட்டா 5 நிமிஷம் நின்று யோசிச்சார். என்னத்திட்ட கேட்டார். என்ன நான் சொன்னேன், உங்களுக்கு நான் என்னது சொல்கிறது, கணக்கை யோசிச்சு போடு. 2 வசனம், கோயில் உயர்ந்து விட்டது, குடிகள் உயர என் வாழ்த்துக்கள். எனக்கு அப்பான் விளங்குச்சு. அவ்வளோ ஆழம் என்ன அந்த விஷயம். இந்த கோயில் கட்டதை பார்க்க இந்த சமூகத்தில் ஒரு மாற்றம் வர வேணுமென்றதை அவர் யோசிச்சிருக்கிறார். 60களில் நீங்கள் தீவிரமாக செயல்பட்ட நீங்கள், அதுக்கு பிறகும் 70களிலே அவர் குருநகரை மையமாக கொண்டு திருமறை கலாமன்றத்தை வளர்ச்சி அடித்து செய்த போதும் உங்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கு நினைக்கிறேன். அந்த காலகட்டத்திலே பலிக்களம் போன்ற நாடகங்கள் இலங்கை முழுவதும் கொண்டு செல்லப்பட்டதாக அறிந்தேன். அதிலும் நீங்கள் நடித்தீர்களா? அல்ல அது அனுபவங்களை நடிச்சினான். நீர்குழம்பு கொண்டு போயிருக்கிறோம், உடப்பு கொண்டு போயிருக்கிறோம். மணல்வெளியில் இதை போட்டு ஃபாதரோடு நாங்கள் படுத்திருந்தாங்க. சரியா? அப்படி ஒரு நிலைமை இருந்தது. அது சந்தோஷமான ஒரு விஷயம். அப்படி அதை மறக்கல அந்த சம்பவங்கள் எல்லாம். அது உரிமையை கடந்தும் நீங்கள் உங்களுடைய உறவு நீடித்திருக்கிறது. அன்பின் இந்த அமரகாரம்பியம் போட்ட பொழுது கொச்சிக்கடைக்கில் எங்கேயோ உங்களோட இதில் சனம் நிறைஞ்சிருந்தது. சில குடும்பத்தில் வாழ்ந்த சில கலைஞர்கள், அவருடைய பேர் ஞாபகம் இல்லை. நான் அடித்து போட்டு வரைகளை அந்த ரூமுக்குள்ள ஓடி என்னை எட்டி பார்த்து இருந்தார், கை காட்டினவர் சொல்லி. அப்போ எனக்கு அடுத்த கட்டம் வந்துட்டு நான் போயிட்டேன். அப்படி அந்த அனுபவங்கள் வரவேற்பு. இப்போ நீங்கள் 90களுக்கு பிறகு கொழும்பிலே திருமறை கலாமன்றத்தினுடைய இணைப்பு செயலம் இருந்த காலத்திலே நீங்கள் மரிய சேவியர் அடிகளோடு மீண்டும் சேர்ந்து பணியாற்றியதை அறிகிறேன். கொழும்பிலே நீங்கள் ஆற்றிய பணிகளை சொல்ல முடியுமா? கொழும்பில் 92 பாமலப்பட்டியில் நான் கொஞ்சம் லேட்டாக தான் போனேன். அவர் ஏன் உடனே வரையிலன்னு பேசி போட்டு, நீ அந்த கலைமுகத்தை பொருட்படுத்தி செய்யன்னு சொன்னவர். இந்த 60 வருட மன்றத்தினுடைய வளர்ச்சியிலும் 60 வருடங்களையும் அறிந்த ஒருவராக இருக்கு. நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல எந்த விதமான நிதியோ எந்த வளர்ச்சியோ இல்லாமல் கலைஞர்களினுடைய அர்ப்பணிப்பை வைத்து கொண்டு தான் திருமறை கலாமன்றத்தை அவர் நீண்ட காலம் வளர்த்திருக்கிறார் என்பது உண்மையிலே தெரிகிறது. இப்போ நீங்கள் அந்த வகையிலே அந்த திருமறை கலாமன்றத்துக்கு இருக்க வேண்டிய அடித்தளமான பண்புகள், அதில் இருக்க வேண்டிய கலைஞர்களுக்கு இருக்க வேண்டிய அடிப்படை பண்புகள் என்ன என்று நினைக்கிறீர்கள்? அதை பற்றி சொல்ல முடியும்? என்னென்னு சொன்னால் கலை களஞ்சியம். இப்போ இதில் ஒரு தியாகம் என்றது வேணும். தியாகம் இல்லாமலுக்கு பணத்துக்காக செய்கிறதுன்றதும் கஷ்டம். தியாகம் அர்ப்பணிப்பு வேணும். சும்மா
எல்லாரும் வந்து முழு நேரமாக உழைக்கவும் மேலாத ஒரு சூழல் ஒன்று வந்திருக்கு. ஆனபடியால் ஒரு ஒத்துழைச்சு அதை முன்னோக்கி கொண்டு போகிறது தவிர வேறு வழி இல்லை. எதிர்காலத்தில் என்ன மாதிரி காசுகள் வரும், பணம் வரும் என்று சொல்கிறதுக்கெல்லாம் இயலாது. நெருக்கடிகள் புறச்சூழல் நல்லா இல்லை. பாரம்பரியனால ஒரு அந்த பக்குவம் நான் அதில் விரும்புகிறேன் என்ன சொன்னால், எதையும் திறந்த மனதோடு பேசி, அது என்ன முரண்பாடாக இருந்தாலும் பேசி இந்த உறவை வந்து புதுப்பிச்சு கொள்ள வேணும். அது எப்பொழுதுமே ஒரு என்ன பலமாக இருக்கணும். மற்றது ஒரு கூட்டுமாற எப்பொழுதுமே தயாராக வச்சுக்கணும். வீட்டை கூட்டிக் கொண்டே இருக்க வேணும். சரியானே? அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கணும். மற்றது நேர்மை வேணும். என்ன நேர்மை இல்லாமலுக்கு திறமை உள்ளாக்கள் ஒரு ஸ்தாபனத்துக்கு வர்றது பிரச்சனைக்குரிய விஷயமாக என்னுடைய தனிப்பட்ட நான் திருமறை கலாமண்டலத்தில் அதை நான் பார்க்கல. என்னதான் திறமை இருந்தாலும், என்னதான் நல்ல கொள்கை இருந்தாலும், நேர்மை இல்லாத ஒரு செயல் வந்து ஒரு ஸ்தாபனத்துக்கு எந்த ஸ்தாபனத்துக்கும் பொருத்தம் இல்லை. அதில் மிக கவனமாக இருக்க வேணும். இல்லாட்டி அது கஷ்டம்தான். அது எங்கிற கஷ்டம். அது அந்த உள் முரண்பாடுகளோடு அது போய்கொண்டிருக்கிறது. நீண்ட காலத்துக்கு அது ஆரோக்கியமானதில்லை. திருமறை கலாமன்றம் பற்றிய உங்களுடைய அனுபவங்கள் உண்மையிலேயே ஆழமானவை. அதற்கு நன்றி. அதே நேரத்திலே நீங்கள் தனிப்பட்ட ரீதியிலே பார்க்கிற போது நீங்கள் ஒரு நல்ல கவிஞர், எழுத்தாளர், புரட்சிகரமான பல எழுத்துக்களை எழுதியவர், பல நூல்களை வெளியிட்டிருக்கிறவர். ஆகவே உங்களுடைய இந்த எழுத்துலகம் பற்றி ஒரு சில வார்த்தைகளை சொல்ல முடியுமா? இந்த எழுத்துலகம் என்று சொல்லிக்கல, எனக்கு நான் பள்ளிக்கூடத்தில் வந்து ஒரு அறிவார்ந்த மாணவன் அல்ல, ஒரு 2ஆம் நிலை மாணவன் தான். ஆனால் என்னுடைய தகப்பனார் ஒரு ஹார்மோனிய வித்துவான். சரியான மேடையை பார்த்தோன்று நிற்பார், இங்கே வாசிச்சு கொண்டு அங்காலஞ்சால பார்க்க மாட்டார். அப்படி நல்ல ஒரு இது. அவர் வந்து ஒரு வாசகராக இருந்திருக்கிறார். எங்கேருந்து புத்தகங்கள் எடுத்து படித்தாரு எங்களுக்கு. நாங்கள் வறுமையில் இருந்த காலம், மிக மோசமான வறுமையில் இருந்த காலம். அவர் வந்து எங்கேருந்து வாசித்தாருன்னு தெரியாது, கதை சொல்லுவார். எனக்கு பள்ளிக்கூடத்தில் இருக்க வாத்தியார் வந்து அந்த பேசுகிறது போட்டது. நான் வந்து மகாத்மாவை பற்றி என்னுடைய சிறிய தகப்பனார் தான் எழுதி தந்தது. நான் வெள்ளிக்கிழமை ஓடி விடுவேன், மத்தியானத்தோடு ஓடி விடுவேன். 2 கிழமை ஓடி நான் அப்படி 2 கிழமையில் ஓடி போயிட்டு இருக்க ஒரு நாள் அடுத்த 3வது வெள்ளிக்கிழமை வந்து நாங்கள் இந்த இந்தியாவில் வர்றதுக்கு சிவம் சொல்கிறது. ஏன்னா பக்கத்தில் எந்த யாரும் வந்து நிற்கிறதா தெரியுது, மாஸ்டரோட வந்து நிற்கிறான்னு தெரியுது, என்னன்னு தெரியாது. இது சிவம் மூடிய படார் அடித்து விழுந்து எனக்கு பிடிச்சி இழுத்து கொண்டு மேசையில் நிற்க வச்சு 2 பனிசும் தந்து, அவன் பனிசு கொடுக்குறதானே நெல்லுதுன்னு சொல்லி நிற்கிறதா. அது பிறகு கொண்டு போனாச்சு. கூட்டம் நடக்குது, மாணவர் கூட்டம் நடக்குதானே. என்ன பேச கூப்பிட்டா நான் போய் பேச சொன்னேன். நான் என்ன பேசினாண்டே எனக்கு தெரியாது. நான் நல்லா பாடமாக இருந்தேன். என்ன பேச தெரியாது. பேச முடிச்சுட்டேன். அப்போ அந்த குறிப்பிட சொல்லுவாங்கள்ல, அப்போ எல்லா மாதம் வந்து இப்படி பேசக்கூடிய ஆள் என்னத்தை ஒழிச்சு திரிவான் அப்படி இப்படின்றது. அண்டை துவக்க நான் பேசுகிறதுக்கு ஒழிக்கிட்டேன். இப்போ எனக்கு இந்த கொப்பியலெல்லாம் கிழிஞ்சுதான் இருக்கும். அப்போ எல்லாத்த கொப்பியலையும் பேச சொல்லி கூப்பிட்டு கொடுக்குறது, அங்கே இந்த ஆர்டிஎஃப் கொப்பின்னு கேட்குறது. அப்போ என்னுடைய தான் கை காட்டுவேன். நான் இப்போ சரியாகி வேறங்க இது தான் ஏந்துறது. ஒருக்கா அந்த சோமசுந்தர புலவருடைய பாடல் ஒன்று தந்து சரி ஒரு இது எழுத சொல்லி விமர்சனமும் இதை அதுக்கு ஒரு விளக்கம் எழுத சொல்லி, காதலனை பிரிந்தவளின் மனம் போல ஒன்று கன்னியாயில் உள்ள 7 வெந்நீருட்டு கடல்களை பற்றி அப்படி அந்த பாடல். அப்போ நான் அதை எழுதி போட்டு கொடுத்தேன். எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. எல்லாத்தையும் பார்த்தார். எல்லாத்தையும் பார்த்து எல்லாத்த கொப்பியும் திருப்பி கொடுப்படுது. என்னுடைய கொப்பியை காணலை. யார்கிட்ட கொப்பின்றார், என்னுடைய கொப்பி இங்கே வான்னு கூப்பிடுறார். இதுதான் நல்ல ஒரு அருமையாக இருக்குன்னு சொல்லி பண்டைக்கு எனக்கு பிடிச்ச ஒரு நம்பிக்கை எழுதலாம். பைத்தியம் தான். இப்போ வந்து அண்ணாதுரை அவர்தே எனக்கு என் எழுத்து விளங்காது. வின்சென்ட் மாஸ்டர்னு சொல்லி கரவெட்டி அவர் என்ன செய்தார் என்றால் சதுர கொப்பி இருக்கല്ലോ அதை வாங்கி இந்த பெட்டிக்கு நீ எழுதி உறுப்பாக எழுதி பழகண்டு
நான் எழுதுறதையும் அவர் எனக்கு ஒரு வழிகாட்டியாக இருந்தால் அது பிறகு நான் எழுதுறதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்தேன் அந்த துறையில். மற்றது ஒரு தேடல் ஒன்று என்னிட்ட இருந்தது. மற்றது சோவியத் யூனியன் சிறுகதைகள் எல்லாம் வாசிச்சிருக்கிறேன். அப்படி நிறைய அதில் வாசிச்சிருக்கிறேன். இப்போ இதில் நீங்கள் உங்களோட எழுத்துக்கள் என்னென்ன உங்களோட வெளியீடுகள் நூல்களாக வெளியிட்ட விடயங்களை? மனிதன் பத்திரிகையில் நான் வேலை செய்தேன். ஃபாதர் ஏசிலன் அடிகளாரோட இருந்து முதல் 3 பத்திரிகைக்கு நானும் சின்ன பாலா என்றவர்த்தாரும் இந்த நாங்கள் அவரோட ஏசிலனோட ஃபாதரோட இருந்தோம். அவர் வந்து பொறுப்பாசிரியராக இருந்தார். நாங்கள் தான் அந்த இதுகளை தேடினது, அதாவது என்னத்தை போட வேணும்னு சொல்லி. அப்போ அப்படி போய் அதில் வந்து பிறகு இங்கே சத்தியவேத பாதகமில் வேலை செய்து அங்கே எழுத துவங்கி அதெல்லாம் எனக்கு சிறுகதைக்கு கவிதைகளுக்கும் இறக்க முடித்தது. இப்போ அதில் வந்து இப்போ இந்த கிளம்புவோம் அதுக்குள்ள வந்து அது போனது. இப்போ இடையில விஷயங்கள் போயிட்டுது. அப்போ அதில் வந்து ஈழம் என்ன அழைக்கிறேன்னு சொல்லி இதை வந்து முதல் அங்கே வெளியிட்டது. 2வது நெருப்பையின் சுடு நெஞ்சின் மீதுன பெண்கள் சம்பந்தப்பட தொகுப்பு 1955. மற்றது அதே ஆண்டில் வந்து நெஞ்சமிதி தாழ்ந்த நினைவுகள், பிறகு வேலி, பிறகு இந்த கவிதைகள் வந்து இல்லாமல் போயிட்டு ஒழிச்சு வச்சிருந்தது. மற்றது 1988ஆம் ஆண்டு 78ஆம் ஆண்டு ஜெயபாலன் இருக்கார் தானே, ஜெயபாலன் ஒரு ப்ரோக்டர் சட்டத்திரணி சஞ்சிகை நடத்தினவர், செவ்வந்தி என்ற ஒரு கலை இலக்கிய சஞ்சிகை சட்ட சஞ்சிகை நடத்தினவர். இப்போ அதில் வந்து அவர் ஒரு குறுநாவல் போட்டி நடத்தினவர். அந்த போட்டியில் நான் கலந்து கொண்டான். அந்த போட்டியில் கலந்து கொண்டதுக்கு எனக்கு 2வது ப்ரைஸ் கிடைச்சது. 1வது ப்ரைஸ் வந்து காவலூர் எஸ் ஜெகநாதனுக்கு கிடைச்சது. அப்போ அந்த இது வந்து ஒரு நல்ல ஒரு, அதாவது முதல் மலையக மக்கள் எப்படி இந்த வன்னி வடக்கு கிழக்கில் குறிப்பாக வன்னியில் கிளிநொச்சியில் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க, எவ்வளவு துன்புறுத்தப்பட்டாங்கன்ற அழுகை குரல் என்ற ஒரு நாவல் எழுதினது. அதை எனக்கு அந்த நேரத்தில் ஒரு 100 ரூபா காசு, அது மற்றது ஒரு சேட்டிக்கன் தந்தது, அது எங்கேன்னு தெரியாது. மற்றது அதை வந்து இந்த கிராமிய உழைப்பாளர் சங்க ஆக்கள் வந்து வாங்கி கொண்டு போதே வாசிக்கிறதுண்டு. அப்போ இந்த ஆம்பிக்காரர் திரிகிற காலம். இப்போ இவங்க என்ன செய்தாங்க, ஆம்பிக்காரர் வரப்போண்டு சிவப்புத்தாங்களையும் சேர்த்து இதெல்லாம் சேர்த்து வெட்டி தாட்டு விட்டாங்க மண்ணுகளை பாதுகாப்பாக. அதையெல்லாம் போச்சு. எனக்கு ஒரு பெரிய ஒரு கவலை, என்ன ஒரு பிள்ளை இழந்த மாதிரியான இன்னும் அதை திருப்பி எழுதியலாம். அது பேராசிரியர் சிவத்தம்பி அந்த இதை வாசிச்சிருக்கிறார். என்னுடைய ஃப்ரெண்ட் சின்ன பாலான்னு சொல்லி. என்னென்னு சொன்னால் மழை தராத வானம் என்ற ஒரு புத்தகம் எழுதினவர், பேச்சுவார்த்தை பற்றி அவர் கொண்டே காட்டினது. அவர் நல்லா இருக்குன்னு சொன்னார், வெளியிட சொல்லி கடைசியாக அது இல்லாமல் போயிட்டுது. அப்படி ஒரு விஷயங்கள் இருக்குது அந்த இதுகளை. நன்றி. இவ்வளவு நேரமும் திருமறை கலாமன்றத்தினுடைய உங்களுடைய தடங்கள் அனுபவங்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி. மரிய சேவியர் அடிகளினுடைய நிழலுக்குள்ளே நீண்ட காலம் வாழ்ந்தவர், திருமறை கலாமன்றத்தினுடைய சில அடித்தளங்களுக்கு இப்போதும் நீங்கள் உதாரணமாக இருப்பவர். அந்த வகையிலே உங்களுடைய கருத்துக்கள் எங்களுக்கு மிகவும் பயனுறுதி வாய்ந்தவை. அதற்காக உங்களுக்கு நன்றி சொல்கிறோம். எங்களுடைய வைரத்தாரகைகளில் ஒருவர் நீங்கள். ஆகவே தொடர்ந்து நீங்கள் ஆரோக்கியமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இறைவன் உங்களுக்கு நிறைந்த ஆசியை தர வேண்டும் என்றும் வேண்டி இந்த சந்தர்ப்பத்துக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நானும் உங்களுக்கு நன்றி சொல்கிறேன். என்னை ஒரு பொருட்டாக மதித்து இந்த இவ்வளவு நேரமும் என்னை இதை இழுத்து வைத்து நீங்கள் என்ன பேட்டி என்னதுக்காகவும் உங்களுடைய அந்த அதுக்காக உங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன். நன்றி நன்றி நன்றி.